கத்தியில குத்துறது, மருத்துவரை கற்பழிக்கிறது, மருத்துவரை அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான செயல்களும் இந்தியால மட்டும்தாங்க நடக்குது. வேற எந்த கண்ட்ரிலயும் இந்த மாதிரி கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஆகுது மருத்துவ கேர் இல்லாம வெளியே போயிருக்காங்களா சொல்லுங்க. 12 மணி வரைக்கும் ஓபி நடக்குதுங்க. 12:01க்கு இங்க எமர்ஜென்சில ஒரு ஆள் உட்காரணும். கண்டிப்பா உட்காருவோம். சாப்பிட்டியா இல்லையா அதெல்லாம் கிடையாது. நாங்க எங்க வேலை பண்ணுவோம், நாங்க சொல்லலைங்க. ஆனா கொஞ்சமாவது மருத்துவரா மதிக்கணும், சக மனுஷங்களா மதிங்கன்னு சொல்றோம். கத்தியில குத்துறது என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா நீங்க? எப்படி ஒரு மருத்துவர் இல்லைங்க, ஒரு மனுஷனை எப்படிங்க கத்தியால குத்த முடியும்? இந்த மனுஷனுக்கு என்ன வேலை வலு இருக்கு? 3 பேரை பார்க்க வேண்டிய இடத்துல 30 பேரை பார்க்கிறோம், 50 பேரை பார்க்க வேண்டிய இடத்துல 500 பேரை பார்க்கிறோம். ஒரு ஓபி கிளியர் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண கிடையாது. எல்லாத்தையும் கரெக்டான நேரத்துல பார்த்து கரெக்டான மருந்து கொடுத்து அனுப்பணும். இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தமே, நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இங்க இருந்து கேஸ் எடுத்தா நான் உள்ள போய் தான் ஆகணும், போய் பார்த்துதான் ஆகணும். அதுதான் என்னோட படிப்புக்கு நான் கொடுக்குற மரியாதையா இருக்கு. நாங்க வந்து பணத்தை வச்சு நாங்க வந்து முன்னுரிமை கொடுத்து வேலை செய்யறது இல்லைங்க. பேஷண்டோட கேரை வச்சுதான், அவனோட உடல் நலத்தை வச்சுதான். ஒரு கேஸ் சிக்கா இருக்குன்னா அவனை தான் முதல்ல பார்ப்போம், பணத்தை வச்சிருக்கணும் முதல்ல பார்க்கறது கிடையாது. மருத்துவரை மதிக்கணும்னு நான் சொல்லல, சக மனுஷங்களை மதிக்கணுமா அது எங்களையும் மதிங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். சாதாரணமா ஒரு டாக்டர் வந்து கத்தியில குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மனித தன்மையே கிடையாது. 24 மணி நேரம் போகுது, 36 மணி நேரம் டியூட்டி இருந்தாலும் நாங்க பார்ப்போம். புரியுதுங்களா? அந்த எமர்ஜென்சி நாங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு நாங்க வந்து வளர்த்துட்டு எங்களை. ஸோ டாக்டர்ஸ் கொஞ்சமாவது மதிக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு கேஸை முன்னாடி பார்க்கணும்னா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றதா தப்பு இல்லைங்க. ஏன்னா உங்களை விட இந்த கேஸ் முக்கியமானதா இருக்கும். அது மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அதை முதல்ல எடுத்து நாங்க பார்க்கிறோம். கொஞ்சமாவது மதிக்க முயற்சி பண்ணி